morning moon. வணக்கம். அதாவது நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன நம்ம கற்றுத்தரோம். அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு அப்பாவோ அம்மாவுக்கு ஒரு மெயினான கடமை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அதில் சேர்த்து விட்ற கடமையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபாதர் மதருக்கு இருக்குது. இப்போ குகன் ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டான். அந்த டோர்னமெண்ட்டில் செஸ்ஸில் அவன் ஒரு மாதம் தான் ப்ராக்டிஸ் பண்ணான். ஒரு 3 மேட்ச் வின் பண்ணான். இப்போ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டு இன்றைக்கி நடக்க போகுது. அதை பற்றி குகன் சொல்லுவாப்புல. வாங்க குகன் சொல்லுங்க. நான் இப்போ இது 2000 வாட்டி நான் போகிறேன். செகண்ட் டைம் நான் போகிறேன் இப்போ செஸ் டோர்னமெண்ட்க்கு. நான் லக்குக்கு விஷ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மேட்ச்சுக்கு ட்ராஃபிலாம் கிங் மாதிரி இருக்குது. ஒரு ட்ராஃபி, தென் ஒரு குயின் இருக்குது, தென் ஒரு பிஷப் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு? நீ போனதே கிளாஸ் 1 மாதம் தான். அந்த 1 மாதத்தில் நீ கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணி ஒரு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மேட்ச்சில் நான் சம் ட்ரிக்ஸ்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ நல்லா விளையாடுறேன். ஓகே. எல்லோரும் கூட இப்போ என் ஹவுஸில் இருக்கிறவங்களால அவங்களுக்கு கூட விளையாடுவேன். தென் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், என் அம்மா கூட விளையாடுவேன். நான் யாரோ இருந்தால் நான் விளையாடுவேன். ஓகே. இப்போ செஸ்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ், உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் ஆகுது. இது மூலமாக நீங்கள் உங்கள் எஜுகேஷன்லேயும் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. இந்த செஸ்ஸு உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? எப்படி நீ கற்றுக்கிட்ட? இந்த செஸ்ஸெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஸ்ஸு நோ அபவுட் when I was knowing about chess, I was struggling. It was very hard to do and all, and I'll forget some stuff. Then I got used to it, and now I am going to tournaments. ஓகே, ஆல் த பெஸ்ட். இந்த டோர்னமெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 6 மேட்ச்னாவது நீ வின் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக நீ ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்லா இந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட விளையாடு. ஆல் த பெஸ்ட். ஓகே. பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு பேரண்ட்ஸும் தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள கனவுகளையும் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டு அந்த பசங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தாங்க இந்தமாரி செஸ்ஸு. செஸ்ஸில் என்னப்பா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் செஸ்ஸில் கான்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தை கவனமாக அதில் ஒரு ராஜா ராணி எப்படி போகணும் வரணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு செஸ் விளையாடும் போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களோட டிசிஷன் மேக்கரை ஒரு செஸ்ஸு மூலமாக, ஒரு விளையாட்டு மூலமாக அவங்க ஒரு பொறுமையை அவங்களால கையாள முடியும். அப்போ தான் அவங்களால எந்த ஒரு டிசிஷன் மேக்கரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவங்க சிந்திக்கிற அறிவை இந்த செஸ்ஸுங்கிறது ஒரு விஷயம் கொடுக்குது. அதனால் ஒரு பசங்களுக்கும் நீங்கள் ஸ்கில்லு எது அவங்க இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபாதர் மதர் இன்ட்ரெஸ்டான உள்ள பசங்களுக்கு சரியான விஷயத்துக்கு நம்ம அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த பேரண்ட்ஸ் பசங்களை நல்லா டெவலப் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு படிப்பறிவு மட்டும் ஒரு பையனை உயர்த்திடாது. அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த படிப்பறிவையும் அவங்களால பொறுமையாக கையாளக்கூடிய முடியும். அதோட மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே மக்களே, இந்தமாரி உங்கள் பசங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கண்டிப்பாக கண்டுபிடிங்க. கண்டிப்பாக அது நீங்கள் சக்ஸஸாக கொண்டு போகிற அளவுக்கு நாளைக்கு இங்கேருந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கத்தார்லேருந்து ஒரு பையன் உருவாகணுங்கிறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு பேரண்ட்ஸும் தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள கனவுகளையும் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டு அந்த பசங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தாங்க இந்தமாரி செஸ்ஸு. செஸ்ஸில் என்னப்பா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் செஸ்ஸில் கான்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தை கவனமாக அதில் ஒரு ராஜா ராணி எப்படி போகணும் வரணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு செஸ் விளையாடும் போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களோட டிசிஷன் மேக்கரை ஒரு செஸ்ஸு மூலமாக, ஒரு விளையாட்டு மூலமாக அவங்க ஒரு பொறுமையை அவங்களால கையாள முடியும்.
அப்போ தான் அவங்களால எந்த ஒரு டிசிஷன் மேக்கர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவங்க சிந்திக்கிற அறிவை வந்து இந்த செஸ்ஸுங்கிறது ஒரு விஷயம் வந்து கொடுக்குது. அதனால் ஒரு பசங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்கில்லு வந்து எது அவங்க இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபாதர் மதர் வந்து இன்ட்ரெஸ்டான உள்ள பசங்களுக்கு சரியான விஷயத்துக்கு நம்ம வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த பேரண்ட்ஸ் வந்து பசங்களை நல்லா டெவலப் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு படிப்பறிவு மட்டும் ஒரு பையனை உயர்த்திடாது. அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த படிப்பறிவையும் அவங்களால பொறுமையாக கையாளக்கூடிய முடியும். அதோட மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே மக்களே, இந்தமாரி உங்கள் பசங்க எது இதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கண்டிப்பாக கண்டுபிடிங்க. கண்டிப்பாக அது நீங்கள் சக்ஸஸாக கொண்டு போகிற அளவுக்கு நாளைக்கு இங்கேருந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கத்தார்லேருந்து ஒரு பையன் உருவாகணுங்கிறது தான் என்னோட ஆசை. குகன் சொல்லுங்கள், இப்போ எப்படி இருந்தது மேட்ச்சு? நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நான் சர்டிஃபிகேட் ஆச்சா கிடச்சிச்சு. ப்ளஸ் நான் 3 மேட்சஸ் அகெயின் வின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் டோர்னமெண்ட்டில் ஆல்சோ 3 மேட்சஸ், இப்போவும் 3 மேட்சஸ். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓகே, நீ சந்தோஷமாக இருக்க. என்னென்ன டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்ட? உனக்கு ஆப்போசிட்டில் விளாண்டவங்க எப்படி உனக்கு வந்து எப்படி அவங்க கூட விளையாடும் போது உனக்கு நீ என்ன கற்றுக்கிட்ட? நான் என் சார் கூட என்ன என்சாசன் தெரியும், தென் கேஸ்லிங் தெரியும், தென் ரொம்ப ரொம்ப அதர் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஐ லைக் இட் பிகாஸ் this match there is 7 rounds, but in the other match there is only no, in the first match there was only 9 rounds. That's why I'm still happy. At least I got 3 in this. ஓகே, 3 மேட்ச் வின் பண்ணியிருக்க, அதுவே போதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா நீ வந்து டாஃபி வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகலாம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகே குகன், பாய். Morning Moon.